ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். சண்டேவே ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கு. உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கு. ஆனியனும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கு. வாங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நான் நல்லெண்ணெய் தான் போடுறேன். நல்லெண்ணெய் போட்டுட்டு அதுக்கு தேவையான மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் சோம்பு போடுறேன், கொஞ்சம் தான் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு, கடல் பாசி, பட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை ஒரு 2 தான் போடுறேன். போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூடி ஓரமாக வச்சிடலாம். இது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும், ஏன்னா என்னோடய கிச்சன் சின்னது. ஸோ கொஞ்சம் நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுட்டு நல்லா ஆனியன் பார்த்திங்கன்னா வதங்கணும். இது டக்குன்னு நம்மளுக்கு சடனாக வேணும், சீக்கிரமாக ரெடி ஆகணும், ஆனியன் வதங்கணும் அப்படின்னிங்கன்னா சால்ட் இருக்கு இல்லையா, சால்ட்டை வந்து ஆனியன் வதங்கும் போது கொஞ்சமாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆனியன் வந்து குக் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலரி விடலாம். அந்த பச்சை ஸ்மெல் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து போடும், அதுதான் ரெடி ஆகிடுச்சுன்ற அர்த்தம். பார்த்திங்கன்னா அடுத்தது டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அந்த சைட் பார்த்திங்கன்னா சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி லேட்டாக தான் சண்டேவே ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே பாருங்கள், தக்காளி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு இது எல்லாமே தேவையான அளவு எடுத்தாச்சு. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி நீங்கள் மசாலா பொருள் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விடணும். அதில் இருக்க கொஞ்சம் ஆயில்லையே அது நல்லா வதங்கிடும். ஏன்னா மட்டனில் எப்படியும் நம்மளுக்கு ஆயில் இருக்கும். ஸோ நிறைய ஆயில் நீங்கள் குழம்புல சேர்த்திங்கன்னா அது ஹெல்த்துக்கு அவ்வளோவா நல்லதில்லை. ஸோ இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மசாலா பொருளை நல்லா போட்டு வதக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் போட்டுக்கலாம். மட்டன் குழம்புல ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் தான். நல்ல டேஸ்ட், நல்ல குழம்புக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் வேக வச்சோம் இல்லையா, குக்கரில் ஆல்ரெடி மட்டன் வேக வச்சுருக்கு. இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த குழம்புல ஆட் பண்ண போகிறோம். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக தனியாக நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ மட்டன் வேக வச்ச தண்ணியவே குழம்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருளோடு இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்ந்து கொதித்து நல்லா வேகும்போது ஸ்மெல்லு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வெந்த மாதிரி இருக்குது, ஏன்னா நடுவில் அந்த எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கு. உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சா இல்லையான்னு நம்ம பிடிச்சி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். வாங்க உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. ஒரு 2-3 உருளைக்கிழங்கு எடுத்து பார்க்கலாம், ஏன்னா 1-2 வேகாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. முருங்கைக்காயிலும் நல்லா சாறு வந்து இறங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து மட்டனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வெந்த பிறகு நம்ம மட்டன் ஆட் பண்ணலாம், இல்லைனா மட்டன் குழஞ்சி போயிடும், ஆல்ரெடி வேக வச்ச மட்டனை. ஸோ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த சாறு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து மட்டனில் இறங்கணும். ஆல்ரெடி மசாலா பொருள் போடும்போதும் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஆனியன் வந்து வதங்கும் போதும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தனியாக உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் ருசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா உப்பு ஜாஸ்தி ஆகிடும். இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா சாரெல்லாம் இறங்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ருசி செம்மையாக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சமையல் வந்து நார்மலாக அம்மா சமைக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப இந்த ஆடம்பரமாலாம் இருக்காது. தட்டில் சாப்பாடு போட்டாச்சு ஹஸ்பண்டுக்கு. அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு. என் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும். இந்த குட்டி குழந்தைக்கெலாம் எப்படி உருளைக்கிழங்குனா பிரியும், அது மாதிரி என் வீட்டுக்காருக்கும் உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்போவுமே மட்டன் குழம்பு வச்சேன்னா அவருக்காகவே உருளைக்கிழங்கு போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.